வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025-26க்கான ஒரு ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் புதிய பாடத்திட்டத்தின்படி. ஸோ அடுத்தடுத்து நமக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி என்னென்ன முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினாலாம் படிக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த விட நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, காமர்ஸு, அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு புக்கு தான். தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இயல் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டிருக்கு. அந்த குறைக்கப்பட்ட இயலை பேஸ் பண்ணி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான் இது. ஆல்ரெடி 10th அப்டேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் 11th 12th கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் 90 மார்க் தான். 14 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த 1 மார்க்லாம் ஒரு டைம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக் 1 மார்க் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கட்டாய வினா பொறுத்த வரைக்கும் திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் 2 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடு. ஞானத்தின் பெரியது எது? ராமன் சுக்ரீவிடம் கூறிய செய்திகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரம்பம் என்பது யாது? சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். தேவையான இடங்களில் வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதுக. மாங்குழி சொற்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி, ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம், தொடரில் உள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. முருகன் சோறு சாப்பிட்டால் குடித்தான். அதே மாதிரி கவிதை என்னும் கண்முன், இதை நல்லா பார்த்துக்கோங்க. மனதிற்பம் அவசியமான பண்பு. சென்னை அறிவின் மாநகரம். பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கர்களை அன்பினால் எவ்வகை நெறிப்படுத்துவீர்கள்? ஸோ இதெல்லாமே முக்கியமான வினாக்கள். அணி பொறுத்த வரைக்கும் ஏகாதேச உருவகணி, தொழில் ஓமையணி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்கள். கதையினை தொடர்ந்து நிறைவு செய்க. வேப்ப மரத்தாலான மரப்பாச்சி பொம்மை ஒன்று வீட்டில் நெடுங்காலமாக இருந்தது. ஏதேனும் ஒரு தலைப்பு. புதுக்கவிதை படைக்க. கல்வி குழந்தை. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா அரங்கின் அமைப்பை சிலப்பதிகாரத்தின் வழி விளக்குக. ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை கிறிஸ்துவ கம்பர், மயிலை சீனி வெங்கடசாமி, கோடைமலை கதை வயலாக விளக்கப்படும் மனிதநேய பண்புகள். குரல் வந்து கேட்கப்பட்டிருக்க. கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மாடல் கொஷின் பேப்பர் அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025 12ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ டோட்டல் மார்க் 90 மார்க்கு. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ குருவினா என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி 1 by 1 பார்க்கலாம். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? ஞானத்தின் மானப்பெரியது எது? ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்புரைக. இறைமகனாரின் இந்நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர்? ஆளுக்கொரு மரமலர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்புரட்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? பருவத்தே பயிர் செய், நேர மேலாண்மையோடு பொருத்தி எழுதுக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை? உயர்திணை பன்மை பெயர் பன்மை விதி. அதற்கு கீழே வந்து பார்த்தோன்னா சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. தாமரை தலைமை. பிளாட்ஃபார்ம் அறிவு. செம்பருதி மலைமேட்டில் தலையினை சார்பான் செந்நிறத்து பூக்கடமாம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நிலையத்தை விளக்குக. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையினை திருஞான சம்பத்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார்? பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? மேலான வேளாண்மைக்கு இறையன்பு கூறும் விளக்கங்களை தருக. திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் பழமொழிக்கு வாழ்க்கை நிகழ் அமைத்து எழுதுக. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எப்பொருள் யார் யார் வாய்க்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? பொருள் வேற்றுமை அணி நல்லா படிச்சுக்கோங்க. தாய் என்பு அல்லது மலை என்னும் தலைப்பில் கவிதை வந்து 8 வரிக்கு குறையாமல் எழுதணும். நெக்ஸ்ட் வந்து செய்நின்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களே முழுமையாக பிரதிபலிக்கின்றன. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்றும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2026 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த மாடல் கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? நிலையாமை குறித்து சவரி உரிக்கும் கருத்தியாது. சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பனவற்றை குறிப்பிடு.
ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்னும் முழக்கத்தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் எவை? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி குறிப்பு வரைக. ஓமை தொடர்களை சொற்சொடரில் அமைத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல, கிணற்று தவளை போல. அதே மாதிரி வல்லினை மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. கலைச்சொல்லாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அனிமினேஷன். நெக்ஸ்ட்டு வந்து வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? மூன்றான காலம் போல் ஒன்று. ஏதேனும் இரண்டு மெய்ப்பாடுகள் தோன்றுவதற்கான சூழ்நிலை கற்பனையை படைக்க. சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. தாயும் தந்தையும் பணிக்கு சென்ற என்ற சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்துக்கு நீங்கள் செய்யும் உதவி. சென்னையில் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடு. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்பிதழுக்கு செய்திகளை உருவாக்கி தருக. பொருள் வேற்றுமை இணை சான்றுடன் விளக்குக. அதற்கு கீழே வந்து பார்த்தோன்னா பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வோடு எழுதுக. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நெய்தல் திணை அல்லது பரிசல் திணை சான்றுடன் எழுதுக. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் இக்கூட்டரை முப்பால் வழி விவரிக்க. சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கவிதையின் நடையினை கட்டமைக்கும். நிர்வாக மேலாண்மை இறையன்பு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷின்லாம் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதான் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025க்கான ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். கொஷின் பேப்பர் யூஸ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2020 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய கொஷினை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகும். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் உரைப்பன யாவை? அறிவுடை வேந்தன் நெறி குறித்து பிரசாந்தையர் கூறுவன யாவை? கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக. பொக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல்கள் 2 எழுதுக. விடியல் வனப்பு இரு சொற்களை ஒருங்கிணைத்து தொடரமைக்க. அதே மாதிரி ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம். நெக்ஸ்ட் வந்து வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை? தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுக. எங்கள் ஊரில் நூலகம் கட்டிடம் கட்ட அரசு நிதி ஒதுக்கியது. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மாடல் இருக்கும். பாஸ்போர்ட் விசா வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ராமலிங்க அடிகள் கந்தோலிடம் எத்தகைய உறவு வேண்டும் என கேட்கிறார்? சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட பண்பாகும் விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் எவ்வாறு நெறிப்படுத்துவீர்கள்? திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரையை எழுதுக. ஏகாதேச உருவகணினை விளக்குக. இது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வினாக்களை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே செய்நின்றி எழுதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. கிட்டினர் கிறிஸ்துவ கம்பர் என்பதை பாடப்பகுதியில் நிறுவுக. கவிதையின் நடையினை கட்டமைக்கப்படும் அரசியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகிறது? பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்புநலன்கள். மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இதிலிருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். இதான் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025 12ஆம் வகுப்பு தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினாக்களை புத்தக வினாக்களை நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா நல்லா பார்த்துக்கோங்க. பொக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார்? நிலையாமை குறித்து சவரி உரைக்கும் கருத்து யாது? எவ்வகை மெய்ப்பாடுகள் யாவை? அப்படின்னா என் வகை மெய்ப்பாடுகள் யாவை? குடும்பம் என்னும் அமைப்பு ஏற்படுவதற்கு அடிப்படையாக இருப்பது எது? அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? காட்சி மறைவு என்றால் என்ன? ஓமை தொடர்களை சொற்சொடரில் அமைத்து எழுதுக. அதே மாதிரி தொகை சொற்களை விரித்து எழுதுக. முத்தமிழ் இயலிசை நாடகம். தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு மலரடி வளர் நலம். அடுத்து பார்த்தீங்கன்னா எவேனும் 2க்கு மட்டும் விடையளிக்க. சடாவி தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமையினை எழுதுக. வள்ளலார் நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து கருத்தை எழுதுக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. இன்றைய கூட்டு குடும்பம் பண்டைய விரிந்த குடும்பத்தின் ஒரு தொடர்ச்சியை விளக்குக. நீங்கள் ஆசிரியரானால் மாணக்கரை அன்பினால் இவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? உளவுத் தொழில் மேலாண்மை குறித்து நீவிர் அறிவுரை எழுதுக. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓமை எண்ணினை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. கடல் அல்லது கல்வி என்னும் தலைப்பில் மரபு புதுக்கவிதை ஒன்றை 8 வரிகளுக்கு மிகாமல் எழுதுக.
நெக்ஸ்ட் வந்து பண்பின் படிவமாக படைக்கப்பட்ட ராமன் பிற உயிர்களிடம் கொண்டிருந்த உறவு நிறையினை எழுதுக. ஹெச்ஏ கிருட்டினப்பிள்ளை கிறிஸ்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதி ஒளி நிறுவுக. கவிதையின் நடையினை கட்டமைப்பும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குக. நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்து. உரிமை தாகம் என்னும் கதையில் சகோதரர் இருவர்கள் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் கதையினை தொடர்ந்து எழுதுக. மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மொனவேடம் ஒரு முக்கியமான வினா. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த கொஷின் பேப்பர் அப்டேட் ஆகும். தேங்க்யூ. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025 தமிழுக்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2025 12ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து 90. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக அதில் 2 கொஷின்ஸ் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். ஸோ கொஷின் 1 by 1 பார்க்கலாம். அகநானூறு எத்தனை பிரிவுகளை உடையது? அவையாவை. ஒருமுக எழினி பெருமுக எழினி குறிப்போரைக. குறியீட்டு உத்தியின் அடிப்படை இலக்கணங்களை எழுதுக. பொக்கில் தன்மனை சிறுகுறிப்போரைக. கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக. ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வினாக்கள் 1 by 1 கொடுத்துருக்காங்க. நீர்நிலையிலிருந்து நெக்ஸ்ட்டு வந்து நாட்டியரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக. அதுக்கு கீழே சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பாகும் விளக்குக. தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் என்ற சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு செய்யும் உதவிகள் யாவை? வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரையை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் பின்னூறு நிலையணி கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெடுநெல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை சொல்லில் வடிக்க செய்நன்றிய இடத்திலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை நொண்டி நிறுவுக. நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்தெழுது. அடுத்து ரொம்ப முக்கியம், பண்டைய கல்வி ஆசிரியர் மாணவர்களுக்கிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் சாலை விபத்தில்லா தமிழ்நாடு இக்கூற்று நனவாக நாம் செய்ய வேண்டியவை. மனப்பாட பாடல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஒரு மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இதான் 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக அரையாண்டு தேர்வு பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷினை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக 2 கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு கொஷின் பேப்பர் 1 by 1 அப்டேட் ஆகும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வைங்க. இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ.